நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கன் போட்டு இதில் வதக்கிறாங்க. அப்படி வதக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த வதக்கும் போது சிக்கன் வெந்து போயிடும். நம்ம தம் போட போய் சிக்கன் வெந்துடும். அப்போ என்ன ஆகும், சிக்கன் வந்து உடைய ஆரம்பிச்சு. அது ஒரு சின்னதாக. ஆனால் சில பேர் அப்படி போடுறாங்க, சில பேர் அவங்களுக்கு கரெக்டாக வருதான்னு தெரியல. ஆனால் நான் அது மாதிரி ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன், அந்த சிக்கன் அப்படியே உடைஞ்சிச்சு. மசாலா கலரே ஒரு மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கோம். இந்த 50 கிராம் தயிரை நம்ம அப்படியே அதே மாதிரி இந்த சிக்கனை வந்து உரிச்ச கோழி நான் எடுத்துருக்கேன். ஆனால் ஸ்கின்னோடையும் போடலாம். ஸ்கின்னோட போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பீஸ் வந்து நமக்கு உடையாமல் இருக்கும். நம்ம இப்போ இந்த பீஸாக போடுறோம், அப்படியே 1 by 1 போட்டுருக்கோம். அளவுக்கு பெருசாக போடுறோமோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும், பீஸ் உடையாமல் இருக்கும். இந்த சிக்கன் போட்டு வந்து சிக்கன் மசாலா எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், அது ஒரு 5 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். பிரியாணி மசாலா கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கோங்க. கொதிச்ச தண்ணியை தான் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. அது மறுபடியும் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அது ரெடியானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சிக்கன் எல்லாம் ஒரு கொதி 2 கொதி தாங்க வேகிறதுக்கு. ரொம்ப நேரம் டைம் இருக்காது. அப்புறமா பீஸ் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு போயிடும். அப்புறம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் இருந்தால் போடுங்க, நல்லாயிருக்கும். வதக்கறக்கு சிக்கனில் ஸ்மெல் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு வாசனை நறுமணம் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு 5 கிராமும், சிக்கன் மசாலா எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், அது ஒரு 5 கிராமும் எடுத்து வச்சுருக்கோம். இதை ரெண்டையுமே நம்ம அப்படியே போட்டுருவோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வணக்கி விடணும். அந்த பொடியோட ஸ்மெல்லாம் மாறும், டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் வந்து அப்சர்வ் ஆகும், நல்லா இறுக்கி பிடிச்சி நல்லா ஒரு கிரிச் ஸ்பைசி மாதிரி இருக்கும். மஞ்சப்பொடியினை போட்டு நன்கு கலரவும். சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கலரவும். ஓரளவு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அரிசி கழுவி வச்சிருக்கிறது, அரிசிக்கு தேவையான அளவு தான் கரெக்டாக தண்ணி ஊற்றணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஊறி இருக்கு. ஊறின ரைஸை வடிகட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டுடலாம். ரைஸை பிணையாமல் கொள்ளாமல் அப்படியே பொறுமையாக போடணும். அதான் வந்து ரைஸ் உடையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் போட்டோம். அப்படியே ரைஸை போட்டு அப்படியே மேலாப்பில் லைட்டாக நம்ம தள்ளி விட வேண்டியதுதான். தள்ளி விட்டு கரண்டியை உள்ளே விட்டு லைட்டாக ஷேக் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை ஸ்லோ ஃபயரில் வேக விடணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் செக் பண்ணணும். இந்த ஆயிலெலாம் இருக்குது, இந்த ஆயிலெலாம் நவுத்திட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. உப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆனால் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரைஸ் வேகணும்ல நமக்கு. அதனால் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சோண்டு போட்டுருவோம். இது அப்படியே நம்ம ஸ்லோ ஃபயரில் வேகணும். நம்ம ரொம்ப கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த கரண்டி இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சும்மா லைட்டாக ஷேக் தான் பண்ணிவிடணும். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்பா டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சிக்கனு, கொஞ்சோண்டு ரைஸ். சிக்கன் பிரியாணி